டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி, பிஇஓ எக்ஸாம், அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் நியமன தேர்வு, இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து டிஆர்பி போர்டு தமிழ் தகுதி தேர்வை கட்டாயமாக்கியிருக்காங்க. இதனுடைய தன்மை என்ன, நம்ம இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், நிறையா யூடியூப் சேனலில் வந்து நியமன தேர்வுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கை மட்டும் படித்தா போதும், வேற எதுவுமே படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கட்டுக்கதை இருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, தகுதியான நபர்கள் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு வேணும் அப்படிங்கிறத டிஆர்பி போர்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது படிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 to 12th வரைக்குள்ள தமிழ் புத்தகம் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இப்போ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி எக்ஸாம், பிஇஓ எக்ஸாம், பிஜிடிஆர்பி, இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வழியில் வந்து நம்ம பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்படி பார்க்கும்போது ஸோ நம்ம கிட்ட யூஜிடிஆர்பி, பிடி அசிஸ்டன்ட், பிஓ எக்ஸாம் அண்ட் பிஜிடிஆர்பி, இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து ஆன்லைன் முறையில் கரண்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி, பிஇஓ எக்ஸாம், அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் நியமன தேர்வு, இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து டிஆர்பி போர்டு தமிழ் தகுதி தேர்வை கட்டாயமாக்கியிருக்காங்க. இதனுடைய தன்மை என்ன, நம்ம இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், நிறையா யூடியூப் சேனலில் வந்து நியமன தேர்வுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கை மட்டும் படித்தா போதும், வேற எதுவுமே படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கட்டுக்கதை இருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஆர்பி போர்டு வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம அரசு வேலையை வந்து பார்க்க போகிறோம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு அரசு அலுவலகத்தில் வந்து ஆஃபீஸராகவோ ஒரு டீச்சராகவோ பணியில் அமர போகிறோம். அப்படி இருக்கும்போது அடிப்படையான தமிழ் அறிவு வந்து நமக்கு இருக்கா இல்லையா, அதை பரிசோதிக்க தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தகுதி தேர்வு. ரொம்ப கஷ்டமெல்லாம் வந்து கேட்க போகிறது கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஒரு 50 கொஸ்டின் கேட்காங்க. அந்த 50 கொஸ்டினில் 25 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸு. 25 மார்க் எடுக்காமல் எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் யூஜிடிஆர்பி அண்ட் பிஓ எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது தகுதியான நபர்கள் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு வேணும் அப்படிங்கிறத டிஆர்பி போர்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய அதாவது 2025 2025ஆம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து வரப்போகுது, பிஓ எக்ஸாம் வந்து வரப்போகுது, பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதே மாதிரி புதுசாக அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்து தமிழில் வந்து ஃபெயில் ஆனவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓவரால் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தமிழ் தகுதி தேர்வு வந்து 6 to 12th வரைக்குமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது தமிழ் புக்கை மட்டும் படித்தா போதுமானது. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மார்னிங் செஷனில் வந்து அதாவது 10 to 1 வரைக்குமே வந்து நம்ம மெயின் எக்ஸாம் வந்து எழுதுவோம். ஆனால் ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 1 hour கொடுப்பாங்க. இப்போ 1 o'clock எக்ஸாம் முடியுது அப்படின்னா அடுத்து ஒரு 1 hour வந்து கொடுத்து ஒரு 1 hour ஒரு ½ hour டைம் கொடுப்பாங்க. அந்த ½ hour 1 hourல வந்து தமிழ் தகுதி தேர்வு பேப்பரை வந்து நம்ம எழுதுவோம். ஆனால் பேப்பரை திருத்தும் போது தமிழ் தகுதி தேர்வு பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு திருத்துவாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து திருத்ததுக்கு எடுத்துக்கிடுவாங்க. ஓகே, பாஸ் ஆனால் திருத்த எடுத்துக்கிடுவாங்க. மேபி நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் மெயின் பேப்பரை அவங்க திருத்த போகிறதே கிடையாது, அப்படியே எடுத்து அப்படியே உரங்கடிச்சிருவாங்க. இதுதான் வந்து ஃபேக்ட்டு, இதுதான் வந்து நடக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு வந்து நம்ம எப்படி படிக்கணும், சேம் டைம் நான் போன வருஷம் படித்தேன், இந்த வருஷம் படிக்க மாட்டேன், நான் குரூப் 4 அட்டெம்ப்ட் கொடுத்தேன், இந்த வருஷம் நான் வந்து படிக்க மாட்டேன், தமிழில் வந்து நான் வந்து சூறப்புலியாக இருக்கேன், ஸோ நான் வந்து படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த தலக்கணம், ஆணவம், போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டு, இது எதுவுமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. யார் நான் போன வருஷம் படித்தேன், இந்த வருஷமும் நான் வந்து படிப்பேன், எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் வந்து ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னு படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த புத்தகம் படிக்கணும், வேற எதுவுமே கிடையாது. 6 to 12th வரைக்குள்ள தமிழ் புத்தகத்தை நல்லா படித்தா போதும். உரைநடை, செய்யுள், கவிதை, இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க.
தமிழில் வந்து யாரெல்லாம் என்ன நூல் வந்து இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார், பாரதிதாசன், சுரதா இவங்கெல்லாம் வந்து எந்தெந்த நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க, அவர்களுடைய மேற்கோள்கள். தமிழை பொறுத்த மட்டும் போன வருஷம் கேட்ட மாதிரி இந்த வருஷம் வந்து கேட்க போகிறது கிடையாது. ஒன்று நூலை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைனா அந்த நூலை யார் எழுதுனாங்க, அவங்க எந்த வருஷம் பிறந்தாங்க, எந்த வருஷம் இறந்தாங்க, அவர்கள் கூறிய மேற்கோள்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ட்விஸ்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி படித்தாதான் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியுமே தவிர, அதை விட்டுட்டு நான் வந்து போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படின்னா, போன வருஷம் கேட்ட கொஸ்டினை உங்ககிட்ட கேட்டால் ஓரளவு தான் தெரியும், ஃபுல்லாக தெரியாது. அப்படி இருக்கும்போது போன வருஷம் படித்தேன் இந்த வருஷமும் படிப்பேன், அட்டெம்ப்ட் நான் கொடுக்க போகிறேன், நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்டோட படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர, நான் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா கதைக்கு ஆகாது. ஓகே, சேம் டைம் படிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6th to 12th வரைக்குள்ள தமிழ் புத்தகம் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் புத்தகம் மட்டும் படித்தா போதும், நீங்கள் வந்து +1 +2 9th 10th 6th 7th 8thலாம் வந்து படிக்க வேண்டாம், அதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அளந்து விடுதாங்க. அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. எப்போதுமே வந்து போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் அவங்க சொல்கிற ஒரே விஷயம், சிலபஸ் உங்கள் கையில் இருக்குது, அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் வந்து நாங்கள் எங்கே இருந்து வேணால் கேட்போம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு பர்டிகுலராக நான் இந்த புத்தகத்தில் இருந்தால் கேட்பேன், இந்த லெசனில் இருந்தால் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி எந்த போர்டுமே வந்து இப்போ வரைக்குமே வந்து சொல்ல மாட்டாங்க, சொல்ல போகிறதும் கிடையாது. ஏன்னா அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே அந்த புக்கை கரைச்சி குடிச்சு எல்லாருமே பாஸ் பண்ண முடியும். ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழ் தகுதி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செய்யுள் இருக்குன்னா அந்த செய்யுள் டாபிக் வந்து காமனாக தான் இருக்குது. அந்த காமனான டாப்பிக்கை நம்ம 6th to 12th வரைக்குமே படிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே. ஏன்னா சிலபஸை தாண்டி ஒரு கொஸ்டின் வந்து வரப்போகிறது கிடையாது. ஆனால் சிலபஸுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குழப்புற மாதிரி கொஸ்டினை வந்து செட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து போட்டித் தேர்வு. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும். ஓகே, சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம படித்தா மட்டும் பார்த்தாது, படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து படிப்பாங்க, போன வருஷமும் படிப்பாங்க, இந்த வருஷமும் படிப்பாங்க, அடுத்த வருஷமும் படிப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் வந்து ஒரு டாப்பிக்கை படிக்காங்களோ அந்த டாபிக் சார்ந்த மாதிரி தேர்வு பயிற்சியை வந்து அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செய்யுளில் வந்து மணிமேகலை, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் இந்த மாதிரி டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த டாப்பிக்ல இருந்து ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் இந்த டாப்பிக்ல இருந்து இப்படி கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைஸ் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை நான் வந்து படிப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா காலம் ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக்கு பண்ணுறாங்க. அதே மாதிரி படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதனால நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாரதியார், பாரதிதாசன் இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து முக்கியமானவர்கள். அப்படி இருக்கும்போது பாரதியாரை பற்றியோ பாரதிதாசனை பற்றியோ ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அவரா இவரா அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அப்படி இருக்கும்போது படிக்கும் போதே தெளிவாக படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினாக்கள் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு 2-3 வினா தான் ஈஸியாக இருக்கும், பார்த்த உடனே வந்து ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். மீதமுள்ள வினாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டுருக மாதிரி வினா இருக்கும், 2வது பொறுத்துக வச்சு வினாக்கள் கேட்பாங்க, 3வது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள் வச்சு வினாக்கள் கேட்பாங்க, 4வது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வருஷத்தில் 2-3 ஈவெண்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு நமக்கு வந்து கேட்பாங்க. அதுவா இதுவா எது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கே வந்து குழப்பம். அப்படி இருக்கும்போது அந்த ½ an hour 1 hour நம்ம எப்படி அந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். சும்மா அசால்ட்டாக வந்து சார் போன வருஷம் நான் வந்து தமிழ் தகுதி தேர்வில் வந்து 1 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன், 2 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அவமானம். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆக போகிறோம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பிஓவாக வந்து உட்கார போகிறோம் அப்படின்னா தமிழ் வந்து ப்ராப்பராக தெரியணும். நீங்கள் வந்து ரொம்பலாம் படிக்க வேண்டாம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து பள்ளிக்கூடம் போகிறோம் அப்படின்னா தமிழ் டீச்சரை வந்து தமிழ் அம்மா, தமிழ் ஐயா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசுவோம். அவங்க கிளாஸுக்கு வந்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து தமிழ்லே வந்து உரையாடல் வந்து இருக்கும். ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து அப்படி கிடையாது. தமிழ் டீச்சரு, இவங்க தமிழ் டீச்சரு, காமனாக வந்து டீச்சர் அவ்வளோதான், மிஸ்ஸு அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக போக போகிறோம், ஒரு ஆஃபீஸராக போக போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாதிரிலாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து படிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணுற அளவுக்காவது படிங்க. 50 கொஸ்டின் இருக்குது, 50க்கு 25 மார்க் எடுக்கணும் அப்படின்னா 25 எடுத்தால் பாஸு, 26 எடுத்தால் ஓகே.
30 எடுத்தீங்க அப்படின்னா ஓகே பெட்ரு, 50க்கு 50 எடுத்தீங்க அப்படின்னா ஓகே நல்லா படிக்கிங்க, அவ்வளோதான் மேட்ரு. மற்றபடி வந்து ரொம்ப வந்து எஃபர்ட் போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். படிக்கிறது 6 to 12th வரைக்குள்ள தமிழ் புக்கை ப்ராப்பராக படிங்க. இப்போ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம், பிஇஓ எக்ஸாம், பிஜிடிஆர்பி இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வழியில் வந்து நம்ம பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனி குரூப் இருக்குது. மேஜருக்குன்னு சொல்லி தனி குரூப் இருக்கும், தமிழ் தகுதி தேர்வுனா காமனாக ஒரு குரூப் இருக்கும், அதே மாதிரி பிஓ எக்ஸாம்னா அந்த குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும், யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட்னா அந்த குரூப்பில் வந்து தனியாக அப்டேட் ஆகும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே வந்து தனித்தனி ஷெடியூல் கொடுத்துருப்போம். அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி தமிழ் தகுதி தேர்வை வந்து நல்லா அட்டன் பண்ணுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வந்து அப்படி படிக்கான், என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி படிக்காங்க, சொந்தக்காரன் வந்து இப்படி சொல்கிறான், இந்த யூடியூப் சேனலில் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை சுற்றி நடக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காலமும் படிக்க மாட்டீங்க. எப்போ புக்கை எடுத்து படிச்சுட்டு நான் இது படிக்கேன் இது படிக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியுமே தவிர, அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு அப்படி படிக்கான், என் ஃப்ரெண்டு இப்படி படிக்கான், அந்த அகாடமி இப்படி பண்ணிட்டாங்க, இந்த அகாடமி இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு காலமும் பார்க்க மாட்டீங்க. இதுதான் வந்து ஃபேக்ட். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் பார்க்கணும், சிலபஸை பாருங்கள். சிலபஸை பொறுத்த மட்டும் செய்யுள்னா என்ன, உரைநடைனா என்ன, கவிதைனா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதை படித்தா மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு படித்தா மட்டும் பத்தாது, ஏன்னா எல்லாருமே படிப்பாங்க, ஆனால் யாரெல்லாம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் சிலபஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தபடியாக வந்து நம்ம போடக்கூடிய டெஸ்ட் எல்லாமே வந்து முறைப்படி வந்து நீங்கள் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலையுமே வந்து மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இந்த மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு 3 நாள் ஒரு டெஸ்ட் நடக்குது அப்படின்னா அது எல்லாம் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காமனாக வந்து நீங்கள் ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி அட்டெம்ப்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து நடக்கும், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெத்தடு, இதுதான் படிக்கக்கூடிய முறை. அதனால் இதை மட்டும் படிங்க. சும்மா இந்த 30 நாளில் எப்படி பாஸ் ஆகுது, 60 நாளில் வந்து எப்படி பாஸ் ஆகுது, இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா இருக்குது. அதை எதையுமே வந்து நம்பாதீங்க. படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம், படிக்கலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட யூஜிடிஆர்பி, பிடி அசிஸ்டன்ட், பிஓ எக்ஸாம் அண்ட் பிஜிடிஆர்பி இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து ஆன்லைன் முறையில் கரண்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் தரேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பை நியமன தேர்வு அண்ட் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு அண்ட் பிஜிடிஆர்பி இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸுமே அதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.